ஹாய் கைஸ், ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ட்ப்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் லேர்னர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டொமைன் நேம் சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டொமைன் நேமையும் ஹோஸ்ட்டையும் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து ப்ளூ ஹோஸ்ட் இல்லைனா அதர் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து ப்ளூ ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ்ன்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ்ட்ரா தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய தீம்ஸ் நிறைய கிடைக்கும். அது வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்றப்போல் நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலமெண்டார்ன்ற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்போ வந்து நீங்கள் இன்னும் அந்த சைட் மெனு பாரில் வந்து காட்டும். அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்லாம் வச்சுருக்கீங்க, யூபிஐலாம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ப்ளகின்ஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு ப்ளகின் ஆனால் அந்த ஆர்டருக்கு வந்து இந்த யூபிஐ மூலிமா பே பண்ணி ரிசீவ் பண்ண வேண்டியதான் பேங்க் மூலிமா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.